தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சஷ்டி மற்றும் ஸ்ரீ மாணிக்க வாசகரினுடைய குரு பூஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:51 மணி வரையிலும் சஷ்டி, அதற்கு பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 3:23 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டமம் மாலை 3:23 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார். கேதுவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். புதிய நண்பர்களை இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ப வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியுடன் இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிய கடன் முயற்சிகளை புதிய நண்பர்களிடத்தில் தவிர்ப்பது நல்லது. சற்று அவர்களிடத்தில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை. குடும்பத்தில் பெரியோர்களிடத்தில் நல்ல ஒரு அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டம் தீரும். பல நாட்களாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள், வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இன்று ஸ்திரவாரமான சனிக்கிழமை உங்களுக்கு நன்மையை தரும். பிரதோஷ காலமான இன்று சிவபெருமானை வழிபாடு செய்து நந்தி தேவரையும் வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சின்ன மன கிளேசங்களும் வந்து போகலாம். இன்று பிறருக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது பிறர் விஷயங்களுக்கு உதவுவதையோ நீங்கள் ஒத்திவைக்கலாம், அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லது. மனதளவில் சின்ன குழப்பங்கள் வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தையும் அது பாதிக்கலாம். சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்க கடகராசி அன்பர்களுக்கு இன்று குழப்பங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது வியாபாரிகள் மற்றும் தொழில் சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தரலாம். பல இடங்களில் இருந்து வந்த ஒரு விதமான வியாபார சிக்கல்கள் இன்று உங்களுக்கு அது விலகும். நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதரவும் அன்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதை நெகிழச் செய்யலாம். அன்னதானங்கள் செய்து மற்றும் ஏழைகளுக்கு இன்று வஸ்திரதானம் செய்தால் சனி பிரதோஷமான இன்று அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் மற்றும் ராசியிலேயே சந்திரன் கேதுவுடன் இருப்பதற்கும் நல்ல பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரங்கள் சிறப்படையும். நல்ல வியாபாரங்கள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சில முதலீடுகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். பணப்பற்றாக்குறை மற்றும் தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளுதவி செய்வதற்கு உறவினர்களை நாடலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று சற்று மனக்குறைகளும் கவலைகளும் வர வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் உங்கள் தூக்கத்தையும் கெடுக்கலாம்.
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்க 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பரிகாரமாகும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பு ஆதரவு நிச்சயமாக உண்டு. இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பது மனக்குறைகளை தீர்க்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன லாபத்தையும் தன வருவாயையும் கொடுப்பார். புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்கள் சனி பிரதோஷமான இன்று நந்தி தேவரையும் மற்றும் சிவபெருமானையும் வணங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். நீண்ட காலமாக உங்களினுடைய உறவுகள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் இன்று ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். மேல் படிப்பு மற்றும் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயர்வு, வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், இது அனைத்தும் இன்றைய நாள் உங்கள் வசம் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றி அடைந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு ஒரு சில மனக்குறைகள் உங்கள் தாயாரிடத்திலிருந்து வரலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் குறையும். சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நண்பர்களிடத்தில் சின்ன மனக்லேசங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பொருளாதார உதவிகளும் மற்றும் சிறப்பான அறிவுரைகளும் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு மேல் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. காலை வேளையில் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் இன்று சனி பிரதோஷத்தில் சிவனுக்கு உண்டான அபிஷேக பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சோர்வு தீரும். பல காலமாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று சீராகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது, கணவன் மனைவி ஒற்றுமை ஆகியவை இன்றைய நாளில் சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட மனதில் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். இன்று ஒரு ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனபாரங்களும் மற்றும் கஷ்டங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. சனி பிரதோஷத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது மனதளவில் இருந்து வந்த குறைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாக இருந்த ஒரு விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை காணலாம். சனி பிரதோஷமான இன்று மாலை நேரத்தில் 7:30 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது சனி தோஷத்தை விலக்கும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 6ஆம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் தன லாபங்கள் சிறப்படையும். பல மாதங்களாகவே இந்த 7:30 சனியில் ஒரு விதமான மனக்குழப்பத்துடன் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். உறவினர்களிடையே மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து விவகாரங்கள் கைக்கு வந்து சேரும். பல காலமாக இருந்த உங்களினுடைய அபிமான நண்பர்கள் மற்றும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையும் பொழுது குடும்பத்திலையும் சரி உங்கள் மனதிலையும் சரி என்று சந்தோஷங்கள் நிகழும். சனி பிரதோஷமான இன்று சனி பகவானை வணங்குவதும் மற்றும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்று நல்லெண்ணெய் தானம் செய்வது மிகவும் சிறப்பு. சிவபெருமானுக்கு பிரதோஷ கால அபிஷேக பொருட்கள்
மற்றும் பிரத்யேகமாக இன்று சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்தால் மீனராசி நேயர்களுக்கு ஜென்மச்சனியினால் அவதிப்படக்கூடிய உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.